Samsung Galaxy S24 FE 60,000 க்கு வித்துட்டு இருந்த இந்த போன் இப்போ 30,000 க்கு வந்து பிரைஸ் டிராப் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ ரீசெண்டா One UI 8 ஸ்டேபிள் அப்டேட் வந்து வந்திருக்கு. சோ அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த போன்ல என்னெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இதோட பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, கேமரா, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட் பண்ணி 30K செக்மெண்ட்டுக்கு இந்த போனை யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்றத கம்ப்ளீட்டா இந்த ரிவ்யூ வீடியோல கிளியர் கட்டா வந்து சொல்ல போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. இதான் நம்ம சேனல்ல நீங்க பாக்குற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே வந்திருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இது ஒரு அன்பாக்சிங்னு பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல போன் பிளஸ் டைப் சி கான கேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் புக்லெட்ஸ் வந்து இருக்கு. அண்ட் எப்போதும் போல சார்ஜர் வந்து இல்ல. இதுல 25 வாட் கான சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. பட் அடாப்டர் தனியா தான் வந்து வாங்கணும். நெக்ஸ்ட் பில்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா கார்னிங் Gorilla Glass Victus Plus ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சைடு ஃப்ரேம் ஃபுல்லா அலுமினியம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. கையில பிடிக்கிறப்போ நல்ல சாலிடான ஃபீல் வந்து கொடுக்குது. நான் பேக் கேஸ் இல்லாம தான் வந்து யூஸ் பண்ணேன். பேக் சைடு இருக்க கிளாஸ்ல ஸ்கிராச்சஸ் வந்து இல்ல. பட் டிஸ்ப்ளே கிளாஸஸ்ல மைனர் ஸ்கிராச்சஸ் வந்து வரும் ஓவர் தி டைம். சோ போன் வாங்குன ஃபர்ஸ்ட் டேவே டெம்பர்ட் கிளாஸ் வந்து போட்டுக்கோங்க. IP68 கான ரேட்டிங் வந்து இருக்கு. ஆக்சிடென்டலா போன் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு அப்படினா வந்து பிரச்சனை இல்ல. பட் வேணும்னே போட்டு டெஸ்ட்லாம் வந்து பண்ணிராதீங்க. பிகாஸ் வாரண்டில வந்து கவர் ஆகாது. சோ பார்த்து யூஸ் பண்ணுங்க. இன் அண்ட் ஃபீல் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. ஸ்லிம்மான ப்ரொஃபைல், யூஸ் பண்றப்போ ஒரு நல்ல பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. இதோட வெயிட்னு பாத்தீங்கன்னா 215 கிராம்ஸ் வந்து இருக்கு. நம்பர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தாலுமே ரியல் டைம்ல யூஸ் பண்ணும்போது வெயிட் பெருசா வந்து தெரியல. பட் இந்த போன் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சம்டைம்ஸ் போன் வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி வந்து இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் பேக் கேஸ் போட்டே வந்து யூஸ் பண்ணுங்க. சோ ஓவராலா பார்த்தா 30K க்கு ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் பில்ட் குவாலிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ்னு பாத்தீங்கன்னா Dolby Atmos dual speaker செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. சவுண்ட் நல்ல கிளாரிட்டியா இருக்கு. டெப்தான அவுட்புட் வந்து கிடைக்குது. லவுட்னஸ்மே வந்து நல்லா இருக்கு. அண்டர் 30K செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படினு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட சாஃப்ட்வேர் அண்ட் UI அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா சாம்சங்க்கு பிக்கஸ்ட் ஸ்ட்ரெngthே அவங்களோட சாஃப்ட்வேர் தான். One UI 8 ஸ்டேபிள் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் போன் கம்ப்ளீட்டா வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஸ்மூத் அனிமேஷன்ஸ், பெட்டர் டச் ரெஸ்பான்ஸ், ஒரு பட்டரி ஃபீல் வந்து கொடுக்குது யூஸ் பண்றப்போ. One UI 8 ஸ்டேபிள் அப்டேட்ல பக்ஸ் எதுவும் இல்ல, ரொம்பவே க்ளீனா வந்து கொடுத்திருக்காங்க. ஆல்சோ Galaxy AI ஃபீச்சர்ஸ் சாம்சங்கோட ஃபிளாக்ஷிப் மாடல்ஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இதுல வந்து இருக்கு. இந்த போன் லான்ச் ஆனப்போ Android 14ல வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு மேஜர் அப்டேட் வந்து வந்திருக்கு. இப்போ கரண்ட்லி Android 16ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது போக இன்னும் 5 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் வந்து இருக்கு. டோட்டலி 7 இயர்ஸ் மேஜர் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எக்ஸலென்ட்டான சாஃப்ட்வேர் சப்போர்ட் சாம்சங் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், கேம் பிளே அண்ட் மல்டி டாஸ்கிங்க்கு இந்த போன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த போன்ல Exynos 2400E ப்ராசஸர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. along with LPDDR5X RAM and UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸ்ல 4.0 வந்து கொடுத்திருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் பொறுத்தவரை 1.8 to 1.9 மில்லியன் வரைக்கும் வந்து ரீச் ஆகுது. ஆப் ஓபனிங் ஸ்பீட், மல்டி டாஸ்கிங் இது எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. ஸ்டோரேஜ் ஃபுல்லா இருந்தா கூட வந்து லாக் இல்ல. சோ நார்மல் யூசர்ஸ்க்கு பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை மோர் தென் எனஃப். ஆனா நீங்க ஹெவி கேமிங்காக இந்த போன் வாங்க போறீங்க அப்படினா இதை விட பெட்டரான கேமிங் ஃபோக்கஸ்ட் போன்ஸ் வந்து இருக்கு. அது வந்து வாங்கிக்கோங்க. மத்தபடி நார்மல் யூசரா இருந்தீங்க அப்படினா S24 FE ஓட பெர்ஃபார்மன்ஸ் மோர் தென் எனஃப். BGMI ல 120 FPS சப்போர்ட் இருக்கு. கைரோஸ்கோப் எனேபிள் பண்ணாலுமே நல்ல ஸ்மூத்தா வந்து இருக்கு. டிலே இல்ல. பட் 1 hour கண்டினியூஸா ப்ளே பண்றீங்கன்னா ஃப்ரேம் டிராப்ஸ் வந்து ஆகுது. FPS ஓட ஆவரேஜ்னு பாக்குறப்போ 87 கிளாக் பண்ணுது. சோ 1 ஹவருக்கு மேல விளையாடுறப்போ போனுமே கொஞ்சம் ஹீட் ஆகுது. நார்மல் Exynos ப்ராசஸர்ல இந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. கொஞ்சம் ஹீட் வந்து வரும் வீடியோ ரெக்கார்ட் பண்றப்போ, கேம் விளையாடுறப்போ எல்லாம். சோ இந்த One UI 8 அப்டேட்டுக்கு அப்புறம் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் ஹீட்டிங் இஷ்யூ ஸ்டில் இருக்கு. இதுல 4700 mAh கான பேட்டரி கெபாசிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. 25 வாட் வயர்டு சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 15 மினிட்ஸ் வந்து எடுத்துக்குது. இதோட SOT னு பாத்தீங்க அப்படினா நீங்க ஹெவி யூசரா இருக்கப்போ 5.5 hours பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்குது. என்னோட யூசேஜ்க்கு. நீங்க நார்மல் யூசரா இருக்கீங்க அப்படினா 6 to 6.15 hours பேட்டரி பேக்கப் வந்து கிடைக்கும். One UI 8 அப்டேட்டுக்கு முன்னாடி ஓவர் நைட் ட்ரைன் 5% கிட்ட வந்து இருந்துச்சு. இப்போ மேக்ஸிமம் 2% தான் வந்து ஆகுது. பேட்டரி ஆப்டிமைசேஷன் ஆஃப்டர் தி அப்டேட் கொஞ்சம் நல்லாவே வந்து பண்ணிருக்காங்க. இம்ப்ரூவ்மென்ட் வந்து தெரியுது. பட் மேஜரா வந்து இல்ல. இந்த போன்ல பேட்டரியை பொறுத்தவரை ஆன் பேப்பருமே 4700 mAh அப்படின்றது வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்மி. அண்ட் யூசேஜ் வைஸ்மே பாத்தீங்க அப்படினா பேட்டரி பேக்கப் இதுல ஒரு டிராபேக் தான். சோ வாங்குறப்போ இதே வந்து கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் அண்ட் கால் குவாலிட்டின்னு பாத்தீங்க அப்படினா இதுல 5G ஸ்டேபிளா வந்து இருக்கு. பட் 5G பிளஸ் வந்து இல்ல. One UI 8 அப்டேட்டுக்கு முன்னாடி 5G ல இருந்து 4G க்கு அடிக்கடி வந்து டிராப் ஆகும். இப்போ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அப்டேட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்ணதுல நெட்வொர்க் குவாலிட்டி நல்லாவே வந்து இருக்கு. 5G நல்லாவே கிடைக்குது. நெக்ஸ்ட் மைக் அண்ட் கால் குவாலிட்டி பொறுத்தவரை டாப் நாட்ச். சிம் சப்போர்ட்னு பாத்தீங்க அப்படினா இதுல டுவல் சிம் வந்து போட்டுக்கலாம். ரெண்டு பிசிக்கல் சிம் போட்டுக்கலாம். அப்படி இல்ல அப்படினா ஒரு பிசிக்கல் சிம் ஒரு eSIM வந்து போட்டுக்கலாம். NFC சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. டாப் டு பே ஆப்ஷனும் நீங்க எனேபிள் பண்ணி பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்ப்ளேன்னு பாத்தீங்க அப்படினா 6.7 இன்ச்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே, Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே. கலர் டியூனிங் எல்லாமே சாம்சங் எப்போதும் பண்ற மாதிரி சூப்பரா வந்து பண்ணிருக்காங்க. கலர் டியூனிங் பெர்ஃபெக்ட்டா வந்து இருக்கு. பட் பெசல்ஸ்னு பாக்குறப்போ கொஞ்சம் திக்கா வந்து இருக்கு. சாம்சங் உங்களோட ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ் எல்லாத்துலயுமே பெசல்ஸ் ரொம்ப குட்டியா தான் வந்து கொடுத்திருப்பாங்க. தின்னா வந்து இருக்கும். இந்த FE சீரிஸ்ல மட்டும் பாத்தீங்க அப்படினா வேணும்னே வந்து பண்றாங்க. பெசல்ஸ் திக்கா கொடுத்து அவங்களோட ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ் வாங்க வைக்கிறதுக்காக வந்து பண்றாங்க. பெசல்ஸ் திக்கா இருக்கிறத தவிர மத்தபடி டிஸ்ப்ளே வந்து சூப்பரா வந்து இருக்கு. மல்டிமீடியா கன்சியூம் பண்றப்போ பிளாக்ஸ் எல்லாம் நல்ல டீப்பா வந்து இருக்கு. வைப்ரண்டான கலர் ப்ரொஃபைல் வந்து கிடைக்குது. HDR10 சப்போர்ட் வந்து இருக்கு. Netflixல HDR அண்ட் YouTubeல 4K HDR பாக்குறப்போ பயங்கரமா
பயங்கரமா வந்து இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ப்ளே 30K செக்மெண்ட்ல. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொஞ்சம் ஸ்லோவா வந்து இருக்கு. மத்தபடி டிஸ்ப்ளே வந்து சூப்பர். கேமரான்னு பாத்தீங்க அப்படின்னா ரியர் சைடுல ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் ஒரு மெயின் சென்சார், 8 மெகா பிக்சல் ஒரு டெலிஃபோட்டோ, 3x ஆப்டிகல் ஜூம் வந்து இருக்கு. 12 மெகா பிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் வந்து கொடுத்திருக்காங்க. அல்ட்ரா வைட் ஷாட்ஸ்ல எல்லாம் நல்ல டைனமிக் ரேஞ்ச் வந்து கிடைக்குது. மெயின் கேமரா அண்ட் டெலிஃபோட்டோ ரெண்டுலயுமே கலர் கன்சிஸ்டன்சி ரொம்ப சூப்பரா வந்து இருக்கு. ஸ்கின் டோன்ஸ் நேச்சுரலா இருக்கு. டீடைல்ஸ் வந்து டீசென்ட்டா ரீடைன் ஆகுது. டெலிஃபோட்டோல கொஞ்சம் ஷார்ப்னஸ் வந்து கம்மி. பட் இதோட காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்றப்போ ஸ்டில் சாலிடா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. லோ லைட்ல பிரைட்டா மெயின்டைன் பண்ணுது. இதோட எல்லா லென்சஸ்மே கலர் கன்சிஸ்டன்சி சூப்பரா இருக்கு. வீடியோ சைடுன்னு பாத்தீங்க அப்படின்னா 8K ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 4K 60 FPS ல பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் வந்து கிடைக்குது. நடந்து போயிட்டு இருக்கும்போது வீடியோ எடுத்தாலுமே நல்ல ஸ்டேபிளா வந்து இருக்கு. போர்ட்ரேட் வீடியோ பொறுத்தவரை டார்க்கரா இருக்கு, பட் சினிமேட்டிக் லுக் வந்து கிடைக்குது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரை 10 மெகா பிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. நம்பர்ஸ் வச்சு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியா தெரியலாம், பட் ரியல் லைஃப்ல சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆப்டிமைசேஷன் வேற லெவல்ல வந்து பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரால 4K வீடியோஸ் எடுத்தாலுமே ஸ்டேபிளா வந்து இருக்கு. சோ இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாக்ஷிப் லெவல் பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. One UI 8 ஸ்மூத் அண்ட் பக் ஃப்ரீயா வந்து இருக்கு. டால்பி அட்மோஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரிலையபிளான டெய்லி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். வயர்லெஸ் சார்ஜிங் பிளஸ் IP68 also NFC சப்போர்ட் வந்து இருக்கு. ஸ்ட்ராங் ஆன கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆல்ரெடி 2 இயர்ஸ் முடிஞ்சாலுமே இன்னும் 5 இயர்ஸ்க்கான மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து இருக்கு. அண்ட் கான்ஸ்னு பாத்தீங்க அப்படின்னா Full HD plus ரெசல்யூஷன் தான் மேக்ஸிமம். அண்ட் திக்கான பெசல்ஸ் வந்து இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு யூஸ் பண்றப்போ. மைனரான ஹீட்டிங் இஷ்யூ வந்து இருக்கு. 5G plus சப்போர்ட் வந்து இல்ல. சோ இதெல்லாம் வந்து இதோட கான்ஸ். சோ இதெல்லாத்தையும் வச்சு பாக்குறப்போ 30K செக்மெண்ட்ல Samsung Galaxy S24 FE ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணுது. சோ உங்களுக்கு ஒரு பிரீமியம் ஃபீல், சாம்சங்கோட ரிலையபிலிட்டி, சாலிடான கேமரா செட்டப் இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த போன் வந்து சூஸ் பண்ணலாம். பட் நீங்க ஒரு ஹார்ட்கோர் கேமரா இருக்கீங்க, டாப் நாச்சான டிஸ்ப்ளே ஸ்பெக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா இதை நீங்க கண்டிப்பா வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, ஹானஸ்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுதர்ஷன் ஃபார் டெக் இட் தமிழ். நன்றி.